if capital A and B are two skew symmetric matrices, then AB plus BA is அப்படின்னு சொல்லி கீழே அது என்ன டைப்பில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஏபி பற்றின ஐடியா கொடுத்துருக்காங்க. ஏ எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்னா இட் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ வந்து இட் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். பை த டெஃபினேஷன் வி நோ தட் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி பியும் ஸ்கியூ சிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் இம்ப்ளைஸ் பி ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிஏ மேட்ரிக்ஸோட நேச்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸை நான் சின்னு எடுத்துக்கிறேன். லெட் கேபிட்டல் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஏ. இந்த மேட்ரிக்ஸை பார்த்ததுமே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இந்த ரெண்டு ஐடியாவை வச்சு நல் மேட்ரிக்ஸாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் கான்செப்டே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சி மேட்ரிக்ஸ்க்கு சி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். அப்போ வி ஹாவ் ஏபி ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். நமக்கு டிரான்ஸ்போஸோட ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிசஸ் அடிஷன் இருந்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கலாம். அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். அகைன் நமக்கு இப்போ அகைன் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி படி ரெண்டு மேட்ரிக்ஸ் ப்ராடக்டில் இருந்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அதே நேரத்தில் ப்ராடக்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ வி ஹாவ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். பை த டெஃபினேஷன் பி டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக நான் என்ன போடலாம் மைனஸ் பி, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக மைனஸ் ஏ. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ப்ராடக்ட் பண்ணும்போது வி ஹாவ் பிஏ ப்ளஸ் ஏபி அப்படின்னு கிடைக்கும். பட் பிஏ ப்ளஸ் ஏபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சி தான். காரணம் என்னென்னா அடிஷன் ஆஃப் டூ மேட்ரிசஸ் வந்து இட் இஸ் காமுடேட்டிவ். அப்போ நீங்கள் இதை மாற்றி கூட எழுதிக்கலாம், ஏபி ப்ளஸ் பிஏன்னு கூட எழுதிக்கலாம். ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் நத்திங் பட் சி. அப்போ இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா சிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அது சியவே ரீச் பண்ணுது. தட் இஸ் சி டிரான்ஸ்போஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சி. ஃப்ரம் திஸ் சி இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போது இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிசஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஏபி ப்ளஸ் ப்ராடக்ட் பிஏவோட வேல்யூ எப்படி இருக்குமா இட் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்குமா. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் பி. கண்டிப்பாக ஸ்கியூ சிமெட்ரிக்காக இல்லை, நல்லா ஐடென்டிட்டியாங்கிறது நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இப்படி இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.